ஹாய்ல கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை தக்காளி கார குழம்பு. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை வச்சுக்கிறோம். எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம். வெந்தயத்தை போட்டுக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா வறுக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி தேவையான விஷயங்கள்: அரை கிலோ பச்சை தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கருவேப்பிலை கொத்து, 2 பச்சை மிளகா, 6 பூண்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெயை வச்சு சூடு பண்ணி அதில் வெந்தயத்தை போடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு தேவையான அளவு, ஜீரகம் தேவையான அளவு, பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து அப்படியே அந்த அதில் போடுறோம். பூண்டையும் போடுறோம். அடுத்து அப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா அதையும் போடுறோம். போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச அரை கிலோ பச்சை தக்காளியை ஆட் பண்ணுறோம். அது நல்லா வதக்கி விடணும். நல்லா கத்திரிக்காய் வதங்கணும் எண்ணெயில். அப்போதான் பச்சை வாடை அடிக்காம இருக்கும். தக்காளி வதங்கணும், கத்திரிக்காய். தக்காளி நல்லா பொன்னிறமா வதங்கணுங்க. தக்காளி நல்ல பொன்னிறமா வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 3 டீஸ்பூனு. 4 கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் உப்பு எடுத்து, கல் உப்பு ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த மசாலா சாரணும். இந்த தக்காளியில் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்பயே நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா அந்த அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு உங்களுக்கு கெட்டியா வேணும்னா கெட்டியா வச்சுக்கோங்க, இல்லை தண்ணியா வேணும்னா தண்ணியா வச்சுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்பெஷலாக இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. அதாவது தொட்டுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. தக்காளி வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு
இறங்குனா போதும். பச்சை தக்காளி குழம்பு, காரக்குழம்பு, பச்சை தக்காளி காரக்குழம்பு ரெடி.